மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு சிறப்பான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டதாகவும், சிகிச்சைக்கு பிறகு அவர் உடல்நலம் தேறி நல்ல முறையில் பேசி உணவருந்தியதாகவும் லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே தலைமையிலான மருத்துவ குழுவினர் சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். அவரது உறுப்புகள் அகற்றப்படவில்லை என்றும், திடீர் மாரடைப்பே மரணத்திற்கு காரணமாக அமைந்துவிட்டது என தெரிவித்த மருத்துவ குழுவினர் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே செய்தியாளர்களை சந்தித்ததாகவும் குறிப்பிட்டனர். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவு குறித்து வலைத்தளங்களில் பரவிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கத்துடன் முதலமைச்சர் அம்மாவுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவ குழுவினர் சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு கூட்டாக பேட்டியளித்தனர். லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே, அப்பல்லோ தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர் பாபு ஆப்ரஹாம், மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் பாலாஜி, சுதா சேஷையன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தனர். I was there to a large degree at the beginning, and during the period of time that I wasn't, I was in touch from a distance. And I can tell you that the process of care that was followed here was perfectly straightforward. There was no conspiracy, nothing strange happened. As you have heard, she got a severe infection. It was in her blood. It affected her heart. She became acutely unwell. She was brought to hospital. Her condition was stabilized and improved for a while. It then deteriorated again. She was put on a ventilator. She had a lot of supportive care with a lot of input from many doctors. She started to improve. She had a tracheostomy. She was woken up. She continued to improve and have increasing physiotherapy and was doing well and looked as if she was recovering. And then she had an unexpected catastrophic cardiac arrest, as you have heard, and tragically died. That is what happened here. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த மருத்துவர்கள், நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு உலக அளவில் வழங்கப்படும் உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டது. நோய் தொற்று காரணமாக உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டன. சிகிச்சையின் போது முதலமைச்சர் அம்மா சோர்வாக காணப்பட்டார். தொடர் சிகிச்சைக்கு பிறகு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு பேசினார். இடைத்தேர்தலுக்காக கைரேகை பெறப்பட்ட போது முதலமைச்சர் அம்மா நல்ல சுய நினைவுடன் இருந்தார் என மருத்துவர்கள் விளக்கம் அளித்தனர். முதலமைச்சருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை மற்றும் அவர் உடல்நலம் தேறியது தொடர்பான சிசிடிவி படங்களை ஏன் வெளியிடவில்லை என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, தீவிர சிகிச்சை பெறும் யாரையும் புகைப்படம் எடுக்க அனுமதிப்பதே கிடையாது. தீவிர சிகிச்சை குறித்து சிசிடிவி படங்கள் மூலம் யாரும் எதுவும் அறிந்து கொள்ள முடியாது என மருத்துவ வல்லுநர்கள் தெரிவித்தனர். சிகிச்சை மூலம் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அவர் தெளிவாக பேசினார், உணவு உட்கொண்டார், சில அடி தூரம் நடந்தார். மருத்துவ குழுவினருடன் முதலமைச்சர் அம்மா சிகிச்சை குறித்து உரையாடினார். அவருக்கு மாரடைப்பு திடீரென ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என மருத்துவர்கள் விளக்கம் அளித்தனர். முதலமைச்சர் அம்மாவின் உடலில் உடல் உறுப்புகள் எதுவும் அகற்றப்படவில்லை. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை எதுவும் செய்யப்படவில்லை. இதுகுறித்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே செய்தியாளர்களிடம் விளக்கம் அளிக்கப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர்.